டெல்லி மற்றும் ராஜஸ்தானில் தொடர்ச்சியாக ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையும் பலி எண்ணிக்கையும் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால உயர்நீதிமன்றம் 11ஆம் தேதி ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட நாய்களை உடனடியாக அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறது. இதனை அடுத்து விலங்கு நல ஆர்வலர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க போராட்டத்தையும் முன்னெடுத்திருந்தாங்க. இதனிடையில் நேத்திக்கு 3 பேர் கொண்ட சிறப்பு உச்சநீதிமன்ற அமர்வு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அந்த இடைக்கால தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தெருநாய்களுக்கு உணவளிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக பிரத்யேகமாக ஒரு இடத்தை உருவாக்கணும் அப்படின்னும், எந்தெந்த நாய்களை எங்கெங்கேருந்து பிடிச்சமோ அவங்க கருத்தடை பண்ணதுக்கப்புறம் அந்த பகுதியிலேயே அந்த நாய்களை திரும்பவும் விட்டுறணும் அப்படிங்கிறதும், வெறி பிடித்து இருக்கக்கூடிய நாய்கள் அல்லது அதிகமாக தொடர்ச்சியாக கடித்த நாய்களை மட்டும், ராபிஸ் பாதிக்கப்பட்டிருக்கிற நாய்கள் மட்டும் விடுவிக்கக்கூடாது அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால தீர்ப்பாக வழங்கியிருக்கிறாங்க. இது மாநிலங்கள் மட்டும் இல்லாமல், அதாவது இந்த 2 மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் யூனியன் பிரதேசம் உள்ளிட்ட நாடு முழுவதும் இதை அமல்படுத்தணும் அப்படிங்கிறதையும் உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்கிறாங்க.